என் பேர் நவீன்குமார். நேட்டிவ் வந்து சேலம் அம்மாபேட்டில் இருக்கேன். பட் 2 இயர்ஸாக சென்னையில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். வீக்லி ட்வைஸ் சாட்டர்டே சண்டே சாப்பிட்றதுனால கிரிக்கெட் நாங்கள் விளாடுவோம். நான் வந்து ஆல்ரெடி வந்து ஸோ ஃபாஸ்ட் பவுலிங் போடும்போது என்ன ஆயிடுச்சுன்னா ஸ்லிப் ஆகி ஏசியவே கம்ப்ளீட் டியர் ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். அந்த நிறைய ஹாஸ்பிட்டலில் போய் விசாரித்தோம். அதே மாதிரி எதுவும் பெருசாக செட் ஆகலை. ஸோ அதான் சரி நேட்டிவ்டே வந்து பார்த்துக்கலாம் அப்படி நீங்கள் வந்து உங்ககிட்ட அந்த பழைய ரிப்போர்ட் வேறு எதையும் கொடுக்காம பழைய ரிப்போர்ட்டே வச்சு காட்டணும். ஸோ ஆதித் சார் பார்த்துட்டு ஆதித் சாரும் அவங்க ஃபாதர்ஸ் 2 பேரும் பார்த்துட்டு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஏசிஆர் சர்ஜரி பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. அப்புறம் வந்து மார்னிங் வந்து காமிச்சோம். அவங்க எல்லாம் ரிவ்யூ பண்ணிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாமல் அன்னைக்கு ஈவினிங்கே சர்ஜரி பண்ணிட்டாங்க. நான் ஹாஸ்பிட்டல் வந்ததுக்கும் சர்ஜரிக்கும் ஒரு டைமிங்கே ஒரு ஒரு 8 ஹவர்ஸ்க்குள்ளே எனக்கு சர்ஜரியே பண்ணிட்டாங்க. எல்லாம் சர்ஜரிக்கு அப்புறம் எனக்கு பெருசாக எந்த ஒரு மயக்கமும் பெயின் நார்மலாக இருக்க தான் செஞ்சு. பட் ஆனால் நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அதே மாதிரி இந்த ஹாஸ்பிட்டல் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா இவங்க ஹாஸ்பிட்டாலிட்டி. நம்மளுக்கு கூட ஒரு கேர்டேக்கர் இருக்கணுங்கிற அவசியமே இல்லை. நம்ம மார்னிங் க்ளீன் பண்ணி வந்தது வந்து பெட் கிளீனர், பாத்ரூம் எல்லாமே அவங்களே நீட்டாக பண்ணிட்டாங்க. டெய்லி மார்னிங் செக்கப், நாளைக்கு நிறைய செக்கப் ஆனாங்க. ஸோ அதனால் அது எந்த ப்ராப்ளமும் இல்லை. வீட்டுக்கு போய் ஒரு பண்ணாவது பட் ஐ கேன் பென் திஸ் மச். ஃபிசியோவும் ஆக்சுவலாக ஒரு நாளைக்கு 3 டைம் இங்கே அட்மிட் ஆகிருக்கும்போது ஃபிசியோவே வந்து நம்மளுக்கு எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் அவங்கக்கிட்ட சொன்னேன், என்னால் கண்டினியூஸாக இங்கேயே வந்து அட்மிட் பண்ணிட முடியாது, சென்னைக்கு போகணும், ஏன்னா ஒர்க் வந்து சென்னையில் தான் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதான். ஸோ அவங்களே என்கிட்ட வந்து பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டல் ஃபிசியோவை ரெக்கமெண்ட் பண்ணி அங்கேயும் பேசிட்டாங்க. நீங்கள் இந்த சண்டேல வந்து அங்கே கூட போய் நீங்கள் பண்ணிக்கலாம், இதனால எதுவும் ப்ராப்ளம் இல்லை, ஒரு 2 மந்த்துக்கு அப்புறம் வந்து ஒரு டிவி மட்டும் பண்ணிக்கோங்க அப்படின்னாங்க. மற்றபடி இந்த ஹாஸ்பிட்டலில் எதுவும் பெருசாக எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சீக்கிரம் ரெக்கவர் ஆன மாதிரி இருக்குது.